எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ராஜாவே. கடவுளே, இந்த நாளிலே சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் கடவுளே உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய சிந்தனைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்தும் எங்களுடைய எண்ணங்களிலிருந்தும் எங்களுடைய சிந்தனைகளிலிருந்தும் புறப்படும்படியான வாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, நாங்கள் அல்ல, கடவுளே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆலோசனையின் கர்த்தராக இருந்து ஆலோசனையை கொடுங்க ராஜாவே. கடவுளே, தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் அத்தனையும் எங்கள் மனதிலிருந்து நீக்கி போட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து கொண்டே இருக்கும்படியான வாயை எங்களுக்கு கொடுங்கப்பா. கடவுளே, ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நாமத்தை எங்கள் வாயிலிருந்து கடவுளே நாங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கட்டும் சுவாமி. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சோஸ்திரம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்ற வார்த்தைகளை கடவுளே நாங்கள் முணுமுணுத்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் கடவுளே எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகள் எண்ணங்கள் வழியாக இருந்தாலும் சரி, சிந்தனைகள் வழியாக இருந்தாலும் சரி, செயல்களின் வழியாக இருந்தாலும் சரி, கடவுளே அத்தனையிலும் கடவுளே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நிமிடமும் நம்பிக்கையும் விசுவாசமும் இன்னும் அதிகமாக கொண்டவர்களாக உம்மை துதித்து கொண்டே கடவுளே அந்த காரியங்களை நாங்கள் கடந்து செல்லும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா. கடவுளே, என்ன உலகத்தில் நடந்தாலும் கடவுளே தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை சுவாமி. எங்களுக்கு வேண்டியது விசுவாசம் மட்டும்தான். கடவுளே, விசுவாசித்தால் ஆக கடவுது என்று கூறியிருப்பா. கடவுளே, நீ விசுவாசித்தால் உனக்கு ஆக கடவுது என்று கூறியிருக்கிறீரே ராஜாவே. கடவுளே, அதை நாங்கள் விசுவாசிக்கிட்டோம் அப்பா, நம்பிக்கை வைக்கிட்டோம் ராஜாவே. எங்கள் சோதனைகள் பிரச்சனைகளில் கடவுளே நாங்கள் மூழ்கி போகாதபடி ஒவ்வொரு நிமிடமும் கடவுளே உம்மை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்யும்படியான ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னும் அதிகமாக உம்மண்டை நாங்கள் கிட்டி சேரட்டும் ராஜாவே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து இந்நாள் மட்டும் எங்களை பாதுகாத்த தயவிற்காகவும் கடவுளை இனிமேலும் பாதுகாக்க போற தயவிற்காகவும் உமக்கு நன்றி ராஜாவே. பொருளாதார தேவைகளை சந்திக்கக்கூடிய பொருளாதார வசதிகளை கொடுங்கப்பா. கடவுளே, குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க ராஜாவே. பிரிவினைகளை, சண்டைகளை, சச்சரவுகளை நீக்கி போடுங்கப்பா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் தன்மை எங்களிலே அதிகரிக்கட்டும் அப்பா. ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடவுளே அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழட்டும் ராஜாவே. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழட்டும் அப்பா. கடவுளே, மற்றவர்களோடு நாங்கள் இணைந்து வாழும் வாழ்க்கை கடவுளே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் கடவுளே அத்தனை பேரோடு கடவுளே நாங்கள் சகிப்புத்தன்மையோடும் கடவுளே இன்னும் அதிகமாக கடவுளே ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மையோடும் வாழும்படியான பாக்கியத்தை கொடுங்க ராஜாவே. தேவையற்ற சண்டைகள், சச்சரவுகளை நாங்கள் எடுத்து போடட்டும் அப்பா எங்கள் மனதிலிருந்து. கடவுளே, அதை நாங்கள் நீட்டிக்காதபடி எங்களுடைய வாயும் எங்களுடைய கைகளையும் நீர் கட்டி போடுங்க ராஜாவே. இந்த நேரத்திலும் சுவாமி அலுவலகத்திலே நீரே கூட இருந்து கடவுளே எல்லா வேலைகளையும் நாங்கள் திறம்பட செய்து முடிக்க எங்களை வழி நடத்துங்கப்பா. கடவுளே, வீட்டிலே கூட இருந்து கடவுளே எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து முடிக்க உதவி செய்யுங்க ராஜாவே. கடவுளே, சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா, தனிமையை எடுத்து போடுங்கப்பா. கடவுளே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி ராஜாவே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.